டேங்க் வந்து கீழே விட்டுருங்க. கீழே விட்டு செகண்ட் டேங்க் தண்ணி விடுங்க. சரிங்களா? எதனால் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க வேண்டாம்னா புது ஃபில்டர் தான் வந்து டஸ்ட் எல்லாம் வெளியிடுது, அதனால குடிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த டேங்க்லேயே யூவி ஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூவி தான், இவ்வளோ இருக்கும். ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆகும் நம்ம உள்ள நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்துதான். நம்ம 15,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு நல்ல நான் டோர் வாங்கணும்னா ஒரே நாள் நீங்கள் 15,000 லிட்டர் எடுத்தாலும் அது லைஃப் முடிஞ்சிச்சு. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் போது 30 லிட்டர் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சாயங்காலம் கூட வச்சுட்டு 2 வருஷம் 1.5 வருஷம் நல்லா லைஃப் வரும். ரொம்ப ஹெவியாக யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஒரு வருஷத்துக்கு பண்ணாங்கன்னா மறுபடியும் யூஸ் நீங்கள் மாற்றணும். ஓகே, தைலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் காமனாக எல்லா விஷயத்தையும் ஆர்வம் நீங்கள் மாற்றமாக இருக்கும். இது மட்டும் 3 மாதம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு மாற்றணும்னா இது 150 200 வரும். சரி, இதில் 1 மாதம் செக் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகணும் பார்த்து அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். டஸ்ட் ஃபார்ம் ஆகலாம்னா நம்ம 5 மாதம் போட்டு ரன் பண்ணலாம். ஒன்று ஹெவியாக டஸ்ட் ஃபார்ம் ஆகும், 2 மாதம் போட்டு ரன் பண்ணலாம். அப்படி ரொம்ப ஹெவியாக டேங்க் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது சரிங்க இந்த பால் வந்து வெளியே வரணும். நீங்கள் எடுக்கும்போது பால் இருக்கிறதுங்களா இது வந்து இந்த பக்கம் இருக்கும். இப்போ எந்த பொசிஷனும் அதே போல தான் இருக்கும். இந்த பக்கம் காசாக இருந்துச்சுன்னா கட்டாக பார்க்கலாம், நார்மல் பார்க்கலாம். அதே மாதிரி டேங்க் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். நம்ம பண்ணுவோம் நீங்கள் சோப் போடுறீங்க அப்படின்னா சரி.